அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டு மனிதர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்ல அல்லது தவறான அணுகுமுறைகள்ல உள்ள அம்சங்கள் தான், ஒரு ஜனாசா வந்து மரணித்து விட்டால், ஒருவர் மரணித்து விட்டால் அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடிய செய்திகளுடைய முறைமை, அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடிய செய்திகளுடைய முறைமையும் பலது வந்து, அதாவது அப்போ இந்த இடத்துல என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த அந்த ஜனாசாவுடைய அந்த செய்திகளை நம்ம பரத்துகின்ற அந்த முறை, ஒருவர் மரணித்து விட்டால் பொதுவாகவே எல்லாரும் என்ன விரும்புறாங்கடா, இங்க அதாவது மரணித்தவருடைய செய்திகளை வந்து நம்ம வந்து பரத்துகின்ற முறை, அதுல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், வாடுகின்ற வரைக்கும் ஒருத்தரை பத்தியா மைனஸான சிந்தனை தான் இருந்துகிட்டே இருக்கேன். எதையாவது எவ்வளவு நல்ல வேலை செஞ்சிட்டாலும் சரி, அவரை பத்தி ஏதாவது ஒரு மைனஸ் கிடைச்சா அதை பரத்துற மாதிரி இருப்பாங்க. மரணிச்ச அடுத்த செகண்ட் அவருக்கு நமக்கு டீலிங் முடிஞ்சிருமா, அதனால அந்த அந்த மைனஸ் என்ற சப்ஜெக்ட் எல்லாம் மூடிடுவாங்க. மூடிட்டு என்னதான் இருந்தாலும் சரி அப்படின்ற அடுத்த பகுதி என்ன, அவருடைய பிளஸ் உடைய பகுதிகளை பேச ஆரம்பிப்பாங்க. அவர் எப்படிப்பட்டவர், நல்லவர். ஏண்டா அதுக்கு பின்னால் அவரை பாராட்டுறதுனால நமக்கு எந்த சிக்கலும் இல்லை, ரிட்டர்ன் வந்து அவர் நம்மளோட டீல் பண்ண போறது இல்லை. அதனால என்ன செஞ்சிடறாங்கடா, பாராட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பாராட்டுதல் விஷயத்திலும் நாங்க ஒரு முஸ்லிமுடைய மரண செய்திகள் விஷயத்தில் ஒரு முஸ்லிமுடைய அணுகுமுறை எங்கள்கிட்ட இருக்கிறோம். பொதுவாக இந்த பாராட்டுதல்ல நிறைய மார்க்கம் அல்லாத அணுகுமுறைகள் வந்து நிறையவே இருக்கு. மௌத்தாகினதோட பாராட்டு தான் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க பாருங்க, மௌத்தாகினதோட அவட மறுமைக்கு என்ன நம்ம உதவி செய்யணுமோ அந்த சிந்தனைக்கு நம்ம போக மாட்டோம். அவருடைய மறுமைக்குரிய உதவி தான் அவருக்கு தேவை. நம்ம அவருக்காக வந்து எவ்வளவு புகழ்ந்துரைந்து விட்டாலும் ஒரு வீதம் அவருடைய மறுமை வாழ்க்கை அதை என்ன செய்ய போவதில்லை, சிறக்க செய்ய போவதில்லை. அவர்கிட்ட நம்ம எழுப்பி உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டா கூட அவர் என்ன சொல்ல போறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கபரிடத்தில் நின்றுட்டு என்ன சொன்னாங்க, இவருக்கு என்ன இப்ப தேவைண்டா, இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட 2 ரக்காத்துக்கள் தொழுதல் அவருக்கு மிகவும் தேவையானது, விருப்பமானது. இந்த உலகத்துல உலகமும் அவருக்கு கிடைச்சு, டோட்டல் உலகமும் சொத்தாக கிடைச்சி அதில் உள்ளவைகளும் சொத்தாக கிடைக்கிறதை விட 2 ரக்காத்து தான் இப்ப அவருக்கு என்ன தேவை. 2 ரக்காத் தொழுற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சா அதான் பெருமதி. ஒரு 5 நிமிடம் 2 ரக்காத் தொழுறதுக்குரிய சந்தர்ப்பம் தான் அவருக்கு என்ன இப்ப தேவை. அப்ப எங்களுடைய பாராட்டுதல்களால நாங்க நன்றி உள்ளவர்கள் என்று வேணுமெண்டா இந்த உலகத்துக்கு என்ன செய்யலாம், நிரூபிச்சுக் கொள்ளலாம். தேவையான அளவுக்கு பாராட்டணும்டா, அளவான முறையில பாராட்டணும்டா, முறையாக பாராட்டணும், மார்க்க அனுமதிச்ச லெவலுக்குள்ள பாராட்டணும்டா நான் நன்றி உள்ளவரை என்ன செய்யலாம், நான் ஒரு நன்றி உள்ளவராக இருக்கலாம். ஆனா அந்த வலிந்து கட்டிக்கொண்டு பாராட்டுதல், அந்த நேரத்தில் பார்த்து என்ன செய்யறது, கட்டுரை எழுதுதல், அந்த மாதிரி அவரை வந்து புகழ்ந்து உரைத்து எழுதுறது என்றதுல ஒரு முஸ்லிம் கூடாதல்ல, எல்லையை கடைபிடிக்கணும். அதுல வந்து ஒரு வரையறையை கடைபிடிக்கணும். இந்த வரையறை எந்த லெவலுக்கு போகுதுன்னா, மரணிச்ச நிமிடத்திலிருந்து பாராட்டுதான். மரணிச்ச நிமிடத்தை அந்த சேர்லாம் போட்டு வைப்பாங்க, என்னத்துக்கு, அசா ஆறுதலுக்கு போட்டு வைப்பாங்க. அது அங்க ஆறுதல் இல்ல, எல்லாம் உட்கார்ந்துட்டு அவரை பத்தியே என்னது போயிட்டாரு, நேத்து என்னோட போன்ல பேசிட்டு இருந்தாரு, நேத்து போன்ல பேசினா தான் இன்றைய மௌத்தாக வழங்கிட்டா, இல்ல நேத்தே மௌத்த. ஆனா அது ஒரு பெரிய சம்பவமா சொல்லி கண்டிப்பாங்க, நேத்து இந்த போன்ல போயிட்டா இன்றைய மௌத்தாயிட்டார் அப்படின்னு அது ஒரு இஷ்யூவாக பெரிய ஒரு சம்பவமா என்ன செய்வாங்க சொல்லி, அதை கூட சிலர் பிளஸ் மார்க் சுபஹானல்லான்றாங்க, அதை பக்கத்து ஒரு பிளஸ் மாதிரி நினைக்கிறான். எதுக்கு சொல்லலாம், திடீர்னு போயிட்டாரு, எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் போயிட்டாரு என்றதுக்கு பேசினா பரவாயில்ல. ஆனா நீங்க பார்க்கலாம்னா அது ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் மாதிரி மக்கள் என்ன செய்வாங்க, அதை சொல்லி அதிலிருந்து ஆரம்பிச்சு ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியில் என்ன வீட்டுல இருந்து எடுக்க போவாங்க, அங்க ஒரு பாராட்டு, எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு பாராட்டு, அப்புறம் பள்ளியில கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை உயர்த்த வேண்டிய இடத்துல என்ன பாராட்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துல மிக புகழத்தக்க ஜனாசா வச்சுட்டு பள்ளியில் என்ன செஞ்சாங்க, உலகத்திலேயே நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் புகழ்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா வச்சுட்டு என்ன சொன்னாங்கடா, மிம்பர்ல முதலா வந்தாங்க, நெத்திய முத்தமிட்டாங்க, என்ன திப்த ஹய்யன் வ மய்யிதா, நீங்க வந்து இந்த உலகத்திலையும் மனம் கமழ்ந்தீங்க, மரணத்தை பின்னாலும் மனம் கமழுகிறீர்கள். மிம்பர்ல ஏறி அடுத்த சொன்ன வார்த்தை என்ன சொன்ன, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபல்யஅலம் அன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், முஹம்மது மரணித்து விட்டார். மனிதனடா மரணிப்பார் என்றத அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை சொல்லி அவர் மௌத்தாகிட்டார் என்று சொல்லி எடுத்துட்டு போனாங்க. அப்ப பாராட்டுதல் என்பது பிழை அல்ல, எல்லா நபித்தோழர்கிட்டையும் அது இருந்துச்சு. இந்த லெவலுக்கு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எடுத்துக்கண்டா எவ்வளவு பாராட்டங்கள் நடந்திருக்கணும், எவ்வளவு புகழ் மாலை சூடப்பட்டிருக்கணும். ஆனா அந்த மாதிரி அல்ல. நம்ம என்ன செய்யறோம்னா, அடுத்தது பள்ளியிலிருந்து ஜனாசா அவருக்கு திக்ர், அவருக்கு வந்து தொழுவிச்சு அவருக்குரிய பிரார்த்தனைகள்ல ஈடுபடாம என்ன செஞ்சிடறாங்கன்னா, அந்த இடத்துலயும் இவர் யார் தெரியுமா, இவர் தான் எங்களோட ஊர்ல உள்ள முதலாவது ஆசிரியர் அப்படின்னு என்ன, அதுக்கு பிறகு அந்த வரலாற்றை ஆரம்பிச்சிடுறது, ஆசிரியை பணி ஆரம்பித்து, அதுக்கு பிறகு ஜனாசா மையவாடியில
அதாவது பயான் நிகழ்ச்சி என்று சொல்றது ரசூலுல்லாஹ் வளமையா கடைபிடிச்ச ஒன்றல்ல. அவ்வப்போது ஒரு தடவை 2 தடவை என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசி இருக்கிறார்கள். அந்த பயான்ல என்ன செய்யணும், மக்களுக்கான ஞாபகமூட்டல், எல்லாருக்கும் மரணம் வந்துதான் ஆகும் என்று சொல்லணும். இதுக்கு அடக்கப்பட்டிருக்கிறார் இவர் யார் தெரியுமா, அங்க என்ன அவருடைய புகழ் மாலை. இது நாம செய்யக்கூடியது எங்கிருந்து வந்த ஒரு கலாச்சாரம். இது முஸ்லிம் சமுதாயத்துடைய வேலைகள்ல இது உண்டா, அல்லது நம்ம அப்படி பேசலன்னா அவர் என்ன நினைக்கிறாருண்டா, இப்ப ஒரு பயான் பண்றவர் கூட அந்த இடத்துல என்ன நினைக்கிறாருண்டா, நம்ம பேசவில்லை என்றா இவரை நம்ம மட்டம் தட்டணும்னு யாரும் நினைச்சிருவாங்களோ, இவருக்கு ஒரு சரியான இடத்தை கொடுக்கல நினைச்சிருவாங்களோ. இந்த செய்தியை பாருங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா, அம்ரா பின்து அதாவது ரவாஹா, இவங்க 2 பேரும் நுஅ்மான் இப்னு பஷீருடைய மனைவி தான் அம்ரா பின்து ரவாஹான்றவங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முக்கியமான படை தளபதிகள்ல ஒருவர் மூத்தா யுத்தத்துல கொல்லப்பட்டார். அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு தடவை மயங்கி விழுந்துடுறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா வந்து மயங்கி விழுந்துடுறார். மயங்கி விழுந்தோடனே அம்ரா பின்து ரவாஹா கொஞ்சம் வாஜபலா, அவர் போர் வீரர் தானே, அவர் உண்மையிலே போர் வீரர், அது போர் வீரருக்குரிய வசனம் சொல்றார், மலையே சரிஞ்சிட்டாயே அப்படின்னு சத்தம் போடுறான். ஒரு மலையாக இருந்து நீங்க சரிஞ்சிட்டீங்களே வாஜபலா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். உண்மையில ஒரு போர் வீரர். அப்போ போர் வீரராக இருந்து கொண்டு அவர் அந்த மாதிரி சத்தம் போடுற அந்த சந்தர்ப்பத்தில் எந்த அளவு போர் வீரர்னா, 3 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா யுத்தத்துக்கு அந்த ஒழுங்குபடுத்துறாங்களே, அதுல 3வது ஆளா இவர் ஒழுங்குபடுத்துறார். அப்ப அவர் அழுவாரு. அழுத நேரத்தில் 3வது ஆளாக வச்சதுனால அழுதுட்டாங்களோ என்று சொல்லி என்ன அங்க உள்ளவங்க சந்தேகப்படுவாங்க. அதுக்காக அவர் அழல, அப்படி சந்தேகப்படும். அப்படின்னா போர் வீரன் என்ன 1வது ஆளா என்ன செஞ்சிருக்கணும், அப்படி நினைச்சு அவர் அழுதுட்டாரோன்னு சந்தேகப்படுற அளவுல அவர் வீரர். அதனால வாஜபலான் உண்மையதான் சொல்றாங்க மலையேண்டு. அது அவர் மூர்ச்சை அது எலும்பின பின்னால், மயக்கம் தெளிந்து எழுந்த பின்னால் நீங்க என்ன பாராட்டினீங்களா, எதுவும் சொன்னீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னதை சொல்றாங்க, நீங்க ஒவ்வொரு முறை அப்படி சொல்லும் பொழுதும் நீ மலைதானா என்று எனக்கு கேட்கப்பட்டது. அந்த மயக்கத்துல அல்லாஹ்வின் புறம் இருந்து என்ன, நீ மலைதானா, மலைதானா நீ என்றா. உலகத்துல நம்ம மலையாகவோ சிகரமா இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு முன்னுக்கால என்ன அடிமை. நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செஞ்ச தவறுகள், நம்ம செஞ்ச பிழைகள், அருள்களை தவறாக யூஸ் பண்ணி யாருக்கு தெரியும், படைத்தவனுக்கு தெரியும். அதனால நம்ம இப்ப மரணித்த பின்னால் இந்த பாராட்டுறோம்டா அல்லாஹ்வுடைய கணக்குல தான் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கணக்குல தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். வா ஜபலா மலையே அப்படி என்று சொல்ற அந்த பல முறை சொல்ற சந்தர்ப்பத்தில் அவங்க திருப்பி என்ன, அதாவது இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா, அப்படி சொல்ல வேண்டாம், அப்படி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம்ன்றாங்க. இதுக்கு பின்னால அப்துல்லா இப்னு ரவாஹா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மூத்தா யுத்தம் நடக்குது, கொல்லப்படுறாரு. அழக்கூட இல்ல யாரு, அந்த சகோதரி அம்ரா வந்து என்ன செய்யல, அழக்கூட இல்ல. வந்த கவலைகள் எல்லாம் அழுகிற தடை இல்லை. ஒரு மோமினுக்கு சோகம் வரும், கவலை வரும், அழுகை வரும். அவங்கள பத்தி 2 வார்த்தை பேசுறதும் தவறில்லை. ஆனா அவர்கள் அழக்கூட இல்லை. என்னடா அவங்களுக்கு விளங்கிட்டு, நான் அழுவதும், நான் வேதனைப்படுவதும், நான் கண்ணீர் வடிப்பதும் எனக்கும் அவங்களுக்குள்ள பாசத்தை காட்டுமே தவிர, எனக்கும் அவங்களுக்குள்ள நன்றியை காட்டுமே தவிர, இது அப்துல்லா இப்னு ரவாஹுக்கு ஒரு பிரயோசனத்தை என்ன செய்ய போறதில்லை, அளிக்க போறதில்லை என்று அந்த கோணத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதை நிறுத்தி கொண்டார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்களே அழுதிக்கிறாங்க, ஆனால் அவங்க எதை நிறுத்தி கொண்டாங்கன்னு பார்க்கிறோம். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் ஒரு ஜனாசாவை அணுக வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு புரியப்படுத்திக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். இப்ப நீங்க ஒரு ஜனாசாவுடைய விஷயத்துல அழுது கொண்டிருக்கிறீங்க, வேதனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்துல யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏன் அழுகிறீங்க என்று கேட்டா ஊரே என்ன சொல்லும், ஒரு மையத்து ஜனாசாவுக்கு ஒரு அழத்தானே செய்வார் என்று தான் எல்லாருமே கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் தண்ட புள்ளைய மடியில வச்சு அவங்க புள்ள மடியிலேயே மரணிச்சிட்டாங்க. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. அழுகத்துக்கு சஹாபாக்கள் கேட்டது அத்தபிக்கி, அல்லாஹ்வின் தூதரே நீங்க அழுகிறீங்களே அப்படின்னு கேட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் ஏதோ படிப்பிச்சுக்கிறார் விளங்குதா இல்லையா, நீங்க அழுகிறீங்களே, அல்லாஹ் புள்ளதான் துடிச்சு துடிச்சு மரணிக்குது. அதாவது கல்யாணுல் மிர்ஜல், செம்பு பாத்திரத்துடைய கொதி ஓசையோடு அவங்களுடைய இதயம் துடிச்சுக்கிட்டுச்சு அந்த புள்ளையோட அந்த இது. அப்ப அந்த அந்த பார்த்து தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வோட கண்ணீர் ஓடு. அதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த ஆண் பிள்ளை, கடைசியா மரணிக்கிற ஆண் பிள்ளை, வேதனையுடைய உச்சகட்டம். ஆனா சஹாபாக்கள் அத்தபிக்கியா ரசூல் அல்லாஹ்வின் தூதரை நீங்க அழுகிறீங்க கேட்டவங்க சாதாரண நபித்தோழர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சாது போன்ற நபித்தோழர்கள் தான் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கல. அது பிழை இல்லைன்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க, அது பிழை இல்லைன்னு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சொன்னாங்கடா ரசூல் ஸல்லல்லாஹு இன்னல் உயூன தத்மா, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, வல் குலூபு தஹ்சன், உள்ளங்கள் கவலைப்படுகின்றன, வலா நகூலு இல்லாமா யுர்தி ரப்பனா, எமது இறைவனுக்கு திருப்தியான வார்த்தையை தவிர வேற எதுவும் நாங்க பேச மாட்டோம். இதெல்லாம் நடக்கும். இது ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, இது அல்லாஹ் தஆலா தன் அடியார்களோட உள்ளத்துல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கருணை. இது ஒரு கருணை. சஹாபாக்களை கருணையற்றவர்கள் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கடா, இந்த கருணை இருக்கும், இந்த கருணைக்கு அழுவுறது பிழை இல்ல.
இதுக்கு நீங்க அழலாம், கண்ணீர் வடியும் அப்படி என்ற வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வார்த்தையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம்னு சேர்த்தார்கள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வார்த்தையை சொல்ல மாட்டோம்னு சேர்த்தார்கள். அந்த நேரத்தில் தானே என்ன இப்ராஹிமுடைய மரணத்தின் காரணமாக சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே, உடனே இந்த வேலையை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் நேர பள்ளிக்கோடி என்ன சூரியனோ சந்திரனோ யாருடைய பிறப்புக்கும் மரணத்துக்கும் ஏற்படுவது கிடையாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இதெல்லாம் நினைச்சு பாருங்க, ஜனாசாவுடைய செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அணுகுறாங்க. இந்த இடத்துல நபி அவர்கள் இந்த வார்த்தை, அதாவது அழுவதும் அவர்களுக்கு இது பாராட்டு புகழ்ச்சி என்பது நிச்சயமாக ஜனாசாவுக்குரிய ஒரு பலனை ஜனாசாவுக்கு கொடுக்க போவது கிடையாது. அது ஒரு நம்ம அளவுக்கு மிஞ்சினம் என்று சொன்னால் அது ஜனாசா சில பொழுதுகள் பிள்ளைகளாக இருந்தால் மனைவியாக இருந்தால் நம்ம அளவுக்கு மிஞ்சி அதுல சென்றோம் என்றால் சில வேளை அவர் தர்பியா கொடுக்காத மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். அவர் சரியாக தர்பியா கொடுக்கவில்லை என்றால், அவர் அந்த பிள்ளைகளுக்கு அழுவதை போல அவர்களை உருவாக்கி இருந்தால், அல்லது அவர்களுக்கு மார்க்க எல்லைகளை வரையறைகளை சொல்லிக் கொடுக்காம உருவாக்கி இருந்தா இவங்களோட அழுகையால அவங்களுக்கும் என்ன செய்யும், தண்டனை கிடைக்கும். இவர்கள் அழுகையால அந்த ஹதீஸுக்கு சொல்ற தஃப்சீர்களே மிக சிறந்த தஃப்சீர் அதான், இன்னல் மையித்த ல யுஅஸ்ஸபு பிபுகாஇ அஹ்லிஹி அலை. மையித் அவருடைய குடும்பம் அழுவதன் மூலம் வேதனைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு மிக சரியான சிறந்த தஃப்சீர்கள் உண்டு. என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஷர்த்தை செஞ்சில்லாட்டி, இப்ப அந்த ஷர்த்தை செய்யவில்லைண்டா என்ன, அவர் இந்த மாதிரி செய்யக்கூடாது, மார்க்கத்தில் தவறு என்பதை அவர்களுக்கு கற்பிக்கவில்லை என்றால், அதன் காரணமாக கற்பிப்பதற்கான எந்த சூழலையும் அவர் என்ன செய்யல, ஏற்படுத்தவில்லை என்றால், அதன் காரணமாக இந்த அழுகை அவருக்கு தண்டனை என்ன செய்து மாறுகிறது அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம இதுல மிக முக்கியமான ஒரு பகுதி, எப்படி நம்ம அந்த ஜனாசாவுடைய விஷயத்தில் நடந்து கொள்ளணும் என்பது. மற்றவர்கள் பாராட்டினாலும் கூட அதை ஒரு காதால வாங்கி அமைதியாக எல்லை மீறி போற டைம்ல நம்ம என்ன செய்யணும், அப்படி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று சொல்லணும். இந்த வார்த்தைகள், இந்த புகழ்ச்சிகள் என்ன, அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, எல்லா புகழும் சர்வலோக இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். அல்லாஹு தாலா இந்த பெருமை விஷயத்துல மிக கவனமாக இருப்பான். பெருமை புகழ்ச்சி என்பது யாருக்கும் ஒரு பகுதி அதிகமாக என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் பயந்தது என்ன, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை மக்கள் புகழ்ந்ததை போல நீங்க என்ன செய்ய வேண்டாம், புகழ்ந்து விட வேண்டாம். என்னை அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமையுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்னார். ஆனா இந்த புகழ்ச்சியில டிசைன்கள் ஒன்றரை சொல்றேன் பாருங்க. அவருக்கு மவுத்து காட்டப்பட்டது மாதிரி, போன வாரம் தான் மவுத்தை பத்தி என்ன செஞ்சாரு பேசி, இப்ப நான் இதை பேசிட்டு அடுத்த வருஷம் மவுத் ஆயிட்டேன்னு வைங்களேன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன அவருக்கு மௌத்த காட்டி இருக்கிறான். அதான் அந்த மௌத்த பத்தி பயான் பண்றவர் மௌத்த பத்தி பேசுவாரா இல்லையா, ஒவ்வொரு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசத்துக்கு ஒரு முறையா மௌத்த பத்தி பேசத்தான் செய்வாரு. மௌத்தாயிருவார். அவர் 70 வயசுல ஒருத்தர் இருந்திருப்பார், ஒரு 60 வயசுல ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் மௌத்தா போறேன்னு நேத்து தான் சொன்னார். அவர் மௌத்து யோசனை தான் டெய்லி இருப்பாரு. அவரோட வயசுக்கு என்ன செய்வாரு, அவர் மரணத்துடைய யோசனையில தான் என்ன செய்வாரு, இருப்பார். அதனால மரணத்துடைய வார்த்தைகள் அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு. 10 முறை சொல்லி மௌத்தாயிக்க மாட்டார், அது யாருக்கும் ஞாபகம் இருக்காது. 11ஆவது முறை சொல்லி மௌத்தாயிடுவார். அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவான், விளங்கிட்டா, அதை கனெக்ட் பண்ணி இதை சொன்னதுனாலதான் மௌத்தார், அல்லாஹ் அவருக்கு எதிர்பார்த்து கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இஸ்தினாசன் இதை ஒரு வருஷம் ஒரு வார்த்தைக்கு சொல்றது வேற. அதை சிலர் எப்படி சும்மா நேத்து தான் பேசிட்டு இருந்தாரு இப்ப மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொல்றது பிழை அல்ல. இதை சிலர் அடிச்சு சொல்லுவாங்க. அப்படின்னா அகைதா மாதிரி என்ன செய்வார்கள், அதை அப்படி அடிப்படை அதை வரையறுப்பார்கள். அவருக்கு அல்லாஹ் அப்படித்தான் அவருக்கு நிறைய 10-20 சம்பவங்கள் நடந்திருக்குது. அவருக்கு அது முன்னாலே என்ன செஞ்சிடும், தெரிந்திரும் என்ற உடனே என்ன, வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்களே ஒரு நபி இருக்கிறார், நாளை அவருக்கு என்ன நடக்கிறது தெரியும்னு ரசூலுல்லாஹ் நிறுத்தினாங்க. இதை சொல்ல வேண்டாம், இதை சொல்ல வேண்டாம், இதுக்கு முன்னால சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள், இதை நிறுத்திடுங்க, இதை சொல்ல வேண்டாம் என்று சொல்ல. அதுல மிக கவனமா இருக்கணும், நம்மளோட அதை நிஸ்பத்து பண்ணிடாம. ஆனா போன வாரம் பேசினாரு சில உலமாக்களுடைய ஸ்பீச்சுகள், மரணத்தை பத்தி ஸ்பீச்சுகள் போகுது, இதுக்கு பிறகு நான் இருப்பனா இல்லையான்னு தெரியான்னு சொல்லு. அது கிட்டத்தட்ட 8-9 மாசத்துக்கு முந்தி பேசின ஸ்பீச், விளங்கிட்டா. மௌத்தாயின உடனே அடுத்த நாள்ல மௌத்தாயின மாதிரி அதை என்ன செஞ்சாங்க, கனெக்ட் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் ஃபித்னாவாக மாறுறது சமுதாயத்துக்கு. இது நாளைக்கு ஒரு ஃபித்னாவாக மாறக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது மரணத்தை பற்றி ஜனாசாவுடைய விஷயங்கள்ல புகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள், புகழ்ச்சியோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள். நாங்க அதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஃபித்னாக்கள் வார டைம்ல இவைகள் எல்லாம் வசியத்தாக என்ன செஞ்சிடணும், சொல்லி கொடுத்துறோம். இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன செஞ்சிடாத, பேசுறாது. என்னை தூய்மைப்படுத்துறது போல எதையும் என்ன செய்ய வேண்டாம், பேசிட வேண்டாம். சில பொழுதுகளில் சில பாவிகளாக இருந்தவர்கள், கெட்டவர்கள், மோசமானவர்கள், அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், அவங்க புகழ்றதுக்கு தகுதி இல்லை என்றதை விளங்கி வச்சிருப்பாங்க.
அவங்க பாவிகளா இருக்கிறதால, நிறைய தவறுகள் செஞ்சதுனால இப்படி தவ்வாக்களம் பயான்கள் அப்படி இப்படி ஏதோ ஒன்று சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம பாவிகள் தான் லிஸ்ட்லயே அவங்க இருக்கிறதால அவங்களோட மரணங்களும் அவங்களோட இடங்களையும் தண்ட பணிவோடையே மரணிச்சிருப்பாங்க. யாரும் புகழ்றதுக்கு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அவர் என்ன செய்யலாம், மன்னித்து விடலாம். எங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன முந்தி காலத்துல ஒரு மனிதர் மௌத்தாகிற டைம்ல என்ன சொல்றாரு, நான் பாவம் செஞ்சுக்கிற எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா என்னை பிடித்தான் சொன்னால், அல்லாஹ் தஆலா என்னை அல்லாஹ் தஆலா என்னை பிடித்தான் என்று சொன்னால், லா யுஅذிபன்னி லா யுஅذிபன்ன அஹதம் மினல் ஆலமீன், இந்த உலகத்துல எவருக்கும் கொடுக்காத வேதனை அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், தருவான். அவர் அந்த எண்ணத்தோட மரணிக்கிறார். அதனால ஃபைதா அன மித்து ஃபஹுதூனி ஃபஹர்ரிகூனி ஃபதுரூனி ஃபிர்ரியாஹ், நான் மரணித்தால் என்னை எடுத்து எரிச்சு காத்துல என்ன செஞ்சிருங்க போட்டுருங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எழுப்ப மாட்டான்னு நினைச்சிட்டார். எழுப்ப மாட்டான்னு நினைக்கிறது குஃப்ரா இல்லையா, குஃபர். ஆனா அவர் அகீதாவா இருக்கல, அவருக்கு எழுப்ப மாட்டான்றது அகீதாவா இருக்கல, மயக்கம். அதுக்கு சொல்றேன்னு என்ன சொல்ல வந்தேன்னு என்ன சொல்ற, பயத்துல பேசின வார்த்தைகள் அவைகள்லாம். அப்ப அவர் அல்லாஹ் தஆலா எழுப்புவான், அல்லாஹ் அவரை விசாரிப்பான். விசாரித்த பின்னால் இந்த வார்த்தையை நீ ஏன் சொன்ன என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ அல்லாஹ் உன்னை பயந்துட்டேன், எனக்கு இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழி விளங்கல், உன்னை பயந்து நான் சொன்ன வார்த்தை இது என்று சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா உனது பயத்தின் காரணமாக உன்னை மன்னித்து நான் சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்றேன், நுழைவிக்கிறேன் என்று சொன்ன செய்தி புகாரில வருது. இதுதான் மிக பிரதான் அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. நம்ம என்ன மாதிரி புகழுகிறோம், எமது பிரச்சாரமாக கூட இருக்கலாம், என்ன மாதிரி புகழுகிறோம் என்பதில் மிக கவனம். குறிப்பாக மனைவியர்கள், பிள்ளையர்கள், அந்த குடும்பங்கள், சொந்தத்தில் உள்ளவர்கள், இதுல மிக பிரதானமாக என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படையான ஒரு அம்சம்.